சகோதர சகோதரிகளே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை எதிர்ப்பவர்கள் யார் என்கிற ஒரு மிக முக்கியமான தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தலைப்பிலே அடிப்படையான பல விஷயங்களை நினைவூட்டுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பொருந்தி கொண்ட மார்க்கம் இஸ்லாமாகும். சூரத்துல் மாஇதாவிலே அல்லாஹ் சொல்லும்போது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணமாக்கி விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளையும் பூரணப்படுத்தி விட்டேன், இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்போ அல்லாஹு தஆலாவிடத்தில் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இதை இன்னும் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லும்போது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால், தீன் என்றால் அது நிச்சயமாக இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின், இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அது அவரிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமையிலே அவர் நஷ்டவாளிகளில் ஒருவராகத்தான் இருப்பார். இப்படி அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு பொருந்தி கொண்ட மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்து இந்த மார்க்கத்தை பற்றிய முழு தெளிவையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் எதையுமே மறைக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு எவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று வஹி மூலம் அறிவித்து கொடுத்தானோ அவை அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிவிட்டார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், நபியே தூதரே, அல்லாஹ் உனக்கு இறக்கியதை நீ எத்தி வைத்து விடு. அதை நீ பூரணமாக எத்தி வைக்கவில்லை என்றால் உனக்கு தரப்பட்ட தூதுத்துவத்தை நீ சரியாக எத்தி வைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த மார்க்கத்தில் A to Z அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, உங்களை நான் மிக தெளிவான ஒரு பாதையிலே விட்டுச் செல்கிறேன். மிக தெளிவான வெள்ளை வெளியேறென்ற ஒரு பாதையிலே நான் உங்களை விட்டுச் செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அந்த பாதையில் இரவும் பகலை போன்று வெளிச்சமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த பாதையில் இரவும் பகலை போன்று வெளிச்சமாக இருக்கிறது. அப்படியான ஒரு தெளிவான பாதையிலே நான் உங்களை விட்டுச் செல்லுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த தூதுத்துவத்தை சரியாக நிறைவேற்றியதை பற்றி சொல்லுகிறார்கள். அதே போல ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்தும் சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கிற அந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட போது
சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலஹல் பல்லக்து, நான் உங்களுக்கு எனக்கு தரப்பட்ட தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரே என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நான் எத்தி வைத்து விட்டேன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கு நீயே சாட்சி என்று சொன்னார்கள். இப்படி முழுவதையும் அல்லாஹுடைய தூதர் எத்தி வைத்தார்கள். அவர்கள் தன்னுடைய ஹுத்துபா பிரசங்கங்களை ஆரம்பிக்கிற போது ஹுத்துபத்துல் ஹாஜா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹுத்துபாவை ஓதுவார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்று வரக்கூடிய அந்த ஹுத்துபத்துல் ஹாஜாவை ஓதுவார்கள். பெரும்பாலும் இதை ஓதாமல் அவர்கள் ஹுத்துபாக்களை தொடர்வதில்லை. அப்படி ஓதுகிற போது 3 குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள். அதிலே முதலாவதாக சூரத்து ஆல இம்ரானுடைய 102வது வசனத்தை ஓதுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். இதை எப்போதுமே அவர்களுடைய ஆயுள் முடியும் வரைக்கும், அவர்கள் வஃபாத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய ஹுத்துபாக்களில் இந்த வசனத்தை அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். இந்த 2 விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தெளிவாக நாம் பார்க்க முடிந்தது. அன்று மக்கள் மத்தியிலே இருந்தது இஸ்லாம், இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள். வேறு எந்த ஒரு பிரிவினையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இருந்தது இஸ்லாமும் முஸ்லிம்களும் தான். இதே நிலைதான் குலஃபா உர் ராஷிதூன்களுடைய இறுதி காலம் வரைக்கும் இருந்தது. அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுடைய காலங்களிலெல்லாம் இஸ்லாம் முஸ்லிம் இதுதான் இருந்தது. நீ அந்த இயக்கம், நான் இந்த ஜமாத் என்கிற பிரிவினைகள் எதுவுமே இருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி காலத்தில், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, ஃபித்னாக்கள் இந்த சமுதாயத்திற்குள் ஊடறுக்காமல் தடுக்கிற ஒரு சுவராக, ஒரு பாபாக உமர் இப்னுல் கத்தாப் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த உம்மத்திற்குள் ஃபித்னாக்கள் நுழையாமல் தடுக்கின்ற ஒரு பாபாக, ஒரு டோராக உமர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தை தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்குள் ஆங்காங்கே ஃபித்னாக்கள் வர ஆரம்பித்து விட்டன. அந்த ஃபித்னாக்களின் விளைவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹவாரிஜிகள் என்கிற ஒரு கூட்டமும் ஷியாக்கள் என்கிற இன்னும் ஒரு கூட்டமும் தோற்றம் பெற்றார்கள். ஹவாரிஜிகள், நாங்கள் தான் இஸ்லாத்தை சரியாக புரியக்கூடியவர்கள், எங்களுக்குத்தான் குர்ஆன் ஹதீஸை சரியாக புரிய தெரியும், நாங்கள் தான் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களை விட்டு ஒதுங்கி தனியாக போனார்கள். இவர்கள் ஹவாரிஜிகள். அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து ஒரு யூதனுடைய சதிவலைக்குள் சிக்கிய ஒரு கூட்டம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தினர் நாங்கள் என்று சொல்லி அவர்களுடைய விஷயத்தில் எக்ஸ்ட்ரீமாக அளவு கடந்து போக ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்களை ஷிஅத்து அலி, அலியுடைய கட்சியினர் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த இடம்தான் முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த இயக்க பிரிவினை தோன்றுகிற இடமாக இருக்கிறது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே நான் எவ்வாறு வாழ வேண்டும்? முஸ்லிமாக வாழ வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும்? முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும். நீங்கள் உங்களுக்கு மதுஹப் பெயர்களை வைத்து வாழக்கூடாது, உங்களுடைய இயக்க பெயர்களை வைத்து வாழக்கூடாது. நாளை மறுமையிலே இந்த இயக்கத்தை பற்றி நம்மிடத்தில் கேள்வி கிடையாது.
கபருக்குள் நாம் பின்பற்றுகிற இயக்கத்தையோ மதுஹபையோ மஸ்லக்கையோ பற்றி கேள்வி கிடையாது. கபருக்குள் நாம் கொண்டு போய் வைக்கப்பட்டு நம்மை அடக்கச் சென்றவர்கள் அவர்களுடைய காலடியை எடுத்து வைக்கிற போது 2 மலக்குகள் வந்து நம்மை உட்கார வைப்பார்கள். அவர்கள் நம்மிடம் கேட்கிற கேள்வி என்ன? முதல் கேள்வி, மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? இரண்டாவது கேள்வி, மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? மூன்றாவது கேள்வி, மன் நபியுக் அல்லது மஹாதா ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக், உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? இதில் எங்கே மதுஹப் வருகிறது? நீ ஹனஃபியா, ஹம்பலியா, ஷாஃபியா, மாலிகியா? கிடையாது. நீ அஷ்அரியா, மாத்துரிதியா? கிடையாது. நீ சலஃபியா, தௌஹீதா? கிடையாது. எனவே நான் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதுதான் நான் நினைக்கிறேன். ஷேக் அவர்களுடைய அழைப்பும் அதுதான். அவர் இந்த சமுதாயத்தை கொள்கையின் அடிப்படையில் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று மிக ஆரம்ப கட்டம். இப்போது வளர்ச்சி அடைந்து விட்டது. இப்போது சோஷியல் மீடியாக்களிலும் இன்னும் தனிப்பட்ட ரீதியிலும் மேற்கொள்ளப்பட்ட அழைப்பு. நான் இங்கே எனக்கு தெரிந்த சகோதரர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது தூர இடங்களில் இருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறோம். மும்பையிலிருந்து கூட வந்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரத்திலிருந்து வரக்கூடிய அளவுக்கு இப்போது நிலைமை கிளியர். ஆனால் குர்ஆன் சுன்னாவை ஆரம்பத்தில் போதிக்கிற நேரத்தில் அந்த நிலைமை கிடையாது. ஒரு பயங்கரமான நிலை, ஆபத்தான நிலை, உயிருக்கு ஆபத்து, சமூகத்தை விட்டு ஒதுக்குகிற நிலை. அந்த நேரத்தில் போராடி இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஒரு அமைப்பில் நின்று உழைத்தவர் அவர். அதற்கு பிறகு அதிலிருந்து இந்த சமூகம் பிரிந்து போகிற போது அவர் இயற்கையாக படுகிற ஒரு கோபமும் கவலையும் அது. ஒருவர் கோபப்பட்டு விட்டால், கவலைப்பட்டு விட்டால், சில நேரங்களில் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இது மனித இயல்பு. இதை ஒரு பிரச்சனையாகவோ அல்லது ஒரு நமக்கு எதிராக பேசப்பட்ட ஒரு வார்த்தையாகவும் நாம் எடுக்க முடியாது. அந்த காலத்தை யோசித்து பாருங்கள். 1980களை யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்ல முடியாது. பித்அத்துகள் தலைவிரித்தாடி கொண்டிருந்த காலம். பித்அத்வாதிகள் ஒரு விதமாக இந்த சமூகத்தை அடக்கி வைத்திருந்த காலம். அந்த காலத்தில் உயிரை பணயம் வைத்து, இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை வேண்டிய இடத்தில் போய் பேசலாம், பித்அத்துகளை பற்றி வேண்டிய இடத்தில் பேசலாம். ஆனால் ஆரம்பத்தில் உழைத்தவர்களுக்கு இருக்கிற கௌரவம் இருக்கிறதே, ஆரம்பத்தில் உழைத்தவர்களுக்கு இருக்கிற மரியாதை இருக்கிறதே, அது தனி. அது இஸ்லாத்தினுடைய, குர்ஆனுடைய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவுடைய வழிகாட்டல். அது உங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி மிக கவனமாக திட்டமிடுகிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி மிக கவனமாக திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டம் வெளியே போய்விடக் கூடாது என்பதிலும் மிக உன்னிப்பாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் அங்குள்ள மக்கள், அவருடைய குடும்பத்தினர் அல்லது நெருக்கமானவர்கள் மீதுள்ள அந்த பற்றினால் இந்த ரகசியத்தை ஒரு கடிதமாக எழுதி ஒரு பெண்மணி, யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பெண்மணியிடத்திலே கொடுத்து அனுப்பிவிடுகிறார். மக்காவுக்கு கொண்டு போய் என்னுடைய நெருக்கமானவர்களிடத்தில் இதை கொடுத்து விடு என்று. அதிலே இங்கே நடைபெறுகிற அந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ் பெரியவன். வயம் குருன வயம் குருல்லா வல்லாஹு ஹைருல் மாக்கிரின் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் வஹி இறக்கி விட்டான். இப்படி இந்த கடிதம் போகிறது என்கிற செய்தியை அல்லாஹ் நபிக்கு அறிவித்து கொடுத்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னும் ஒருவரையும் அனுப்பி, இந்த இப்படி ஒரு பெண்மணி போகிறார், அவரிடத்தில் கடிதம் இருக்கிறது, போய் கடிதத்தை பறித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் இடையிலே போய் அந்த பெண்ணை மறைத்து கடிதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்.
வந்ததும் ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு, ஹாத்திபே ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சீரியஸான இஷ்யூ, இது சிம்பிளான இஷ்யூ இல்லை, மக்காவை வெற்றி கொள்வதற்காக போடப்பட்ட ஒரு பிளான். இந்த பிளானை வெளிப்படுத்தி இருக்கிறார் யாரு? ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. அவரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கிற போது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தோடு சொன்னார். கோபப்பட வேண்டிய ஒரு இடம்தான் அது. உமருடைய கோபத்தில் நியாயம் இருக்கிறது. உமர் சொன்னார்கள், எப்படி சொன்னார்கள் தெரியுமா? தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விடுங்கள், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் வெட்டப் போகிறேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உமரை அனுமதித்து வெட்டுங்கள் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே உமரை பார்த்து கேட்டார்கள், ஹாத்திப் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாத்திப் பத்ரில் கலந்து கொண்டவர் உமரே என்றார்கள். உமரே, ஹாத்திப் பத்ரில் கலந்து கொண்டவர் என்று சொன்னார்கள். ஏனென்றால் பத்ர் யுத்தம் என்பது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடந்த ஒரு உக்கிரமமான போராட்டம். அது மதீனாவில் ஆண்கள் யாருமே இல்லை, அத்தனை பேரும் பத்ரிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் ஒரு மரத்தை சுத்ராவாக ஆக்கி கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கெஞ்சி அழுது மன்றாடுகிறார்கள். அப்படியான ஒரு யுத்தத்திலே கலந்து கொண்டவர் ஹாத்திப். நீ சொன்ன வார்த்தை தப்பு என்று சொல்லி ஹாத்திபை மன்னித்து அனுப்பினார்கள். இது இஸ்லாத்தின் மன்ஹஜ். இது இஸ்லாம். ஷேக் அவர்களுடைய ஆதங்கம் என்னவென்றால், முஸ்லிம் சமுதாயம், அதிலும் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய சமுதாயம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். அதற்காக இரத்தம் சிந்தியவர், தியாகம் செய்தவர், கஷ்டப்பட்டவர், பாடுபட்டவர், அது அவரோடு இருந்தவர்களுக்கு தெரியும். அந்த வேதனையில் இந்த இடத்தில் இந்த பெருமக்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவலை, உள்ளத்தில் இருந்த கவலையோடு பேசுகிற நேரத்தில் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து பூதாகரமாக்கி இன்னும் சமூகம் பிரியக்கூடாது. அவருடைய தலைவர்களில் ஒருவர் வந்து தெளிவுபடுத்துகிறார், இந்த அர்த்தத்தில் தான் பேசினார் என்று. அதற்கு பிறகும் இவ்வாறான ஒரு புனிதமான இடம் களங்கப்படுத்தப்படக்கூடாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஸ்லிமாக வாழ வேண்டும், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். இயக்கத்தை பின்பற்ற சொல்லி எங்கும் இல்லை. குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்குமே கிடையாது இயக்கத்தை பின்பற்றுங்கள் என்று. ஆனால் ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் வந்து நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் என்று வாதிட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி வருவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்தார்கள். சஹீஹான ஹதீஸ் அஹ்மதிலே, அபூதாவுதிலே, இப்னு மாஜா, இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தரகத்தில் யஹூது, யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள். நசாராக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். وستفترق أمتي إلى 73 فرقة. என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும். சுப்ஹானல்லாஹ். குல்லுஹா ஃபின்னார், எல்லாம் நரகம் போகும். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. ஃபிர்கா, ஃபிர்கா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஃபிர்காவை தவிர எல்லா ஃபிர்காவும் நரகம் போகும். அப்போ சஹாபாக்கள் ஒரு கவலையோடும் பயத்தோடும் கேட்கிறார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள்தான் அந்த ஒரு ஃபிர்கா என்றார்கள்.
நானும் எனது தோழர்களும் இன்று எந்த வழியில் இருக்கிறோமோ, எந்த தீனில் இருக்கிறோமோ, எந்த மன்ஹஜில் இருக்கிறோமோ, அந்த மன்ஹஜிலே அந்த தீனிலே இருக்கிற ஃபிர்கா தான் அந்த கூட்டம் என்று சொன்னார்கள். சுவர்க்கம் போகக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டத்தின் தன்மையை சொன்னார்களே தவிர பேரை சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தின் தன்மையை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் என்று சொன்னார்கள். அந்த பிரிவின் பெயரை சொல்லவில்லை. எங்கும் கிடையாது. லைஃபான ஹதீஸ்லையும் கிடையாது, சஹீஹான ஹதீஸ்லையும் கிடையாது. இந்த பிரிவு யார்? அந்த 72 பிரிவுகள் எவை? அதர பேரும் சொல்லல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஹதீஸ்களை சில நேரங்களில் சிலர் பிழையாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய இயக்கத்தை அந்த பிரிவாக காட்ட முயற்சி செய்கிறார்கள். இது இயக்கத்தை பற்றி சொன்ன ஹதீஸே கிடையாது. இன்னும் ஒரு ரிவாயத்தில் அல் ஜமாஅ என்று வருகிறது. அந்த வெற்றி பெற்ற கூட்டம் எது என்று கேட்டபோது அல் ஜமாஅ. அல் ஜமாஅ என்றால் என்ன? முஸ்லிம்களுடைய அந்த ஜமாஅத். அப்ப இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் தான் வெற்றி பெற்ற பிரிவினர் என்று ஒரு இயக்கம் தனக்கு பெயர் சூட்டிக் கொள்வது என்பது பொருத்தமான ஒன்றல்ல. எனவேதான் நம்முடைய உலமாக்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த உலமாக்கள், இப்போ நாம் எல்லோரும் மிக கண்ணியமாக மதிக்கக்கூடிய உலமாக்கள், அண்மை காலத்தில் இருந்து வஃபாத்தான உலமாக்கள் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா, அதே போல ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா போன்ற உலமாக்கள், இப்போது உயிரோடு இருக்கிற உலமாக்கள் எல்லாம் ஹிஸ்பியத் இஸ்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் ஹிஸ்பியத் இந்த சமூகத்திற்கு ஒரு சாபக்கேடுதான். சமூகத்தின் நலனுக்காகத்தான் என்று சொல்லிவிட்டு ஏன் நமக்குள் நாம் அடிக்க வேண்டும்? நமக்குள் நம்முடைய சகோதரனின் மானம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று இஸ்லாம் சொல்லுகிறது மிக தெளிவாக. தன்னுடைய ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் சிலவற்றை பாதுகாக்க வேண்டும். அத்தரூராத்துல் ஹம்ஸ் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற 5 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 5ஐயும் அவன் பாதுகாப்பது அவனுடைய கட்டாய கடமையாகும். அதற்காக அவன் உயிர் துறக்கலாம். அப்படி உயிர் துறந்தால் அவனை ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த 5 விஷயத்தையும் பாதுகாப்பதற்காக ஒருவன் கொலை செய்யப்பட்டால் அவன் ஷஹீத். அதில் ஒன்று அவனுடைய தீன். அவனுடைய தீனை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது அவனுடைய உயிர், நஃப்ஸ், தம், அதை அவன் பாதுகாக்க வேண்டும். இது அவனுடைய ஒவ்வொருவருடைய கடமை. என்னுடைய கடமை, இது உங்களுடைய கடமை. வெளியில் வராமல் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை அது. மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், உயிரை பாதுகாக்க வேண்டும். அதிலே ஒன்றுதான் அவனுடைய மானத்தையும் அவன் பாதுகாக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது என்று? இயக்க வெறி, கட்சி வெறி தலைக்கு மேல் ஏறிவிட்டது. சமூகத்தை நேசிப்பதை விட அதிகமாக இயக்கத்தை நேசிக்கிறோமா இல்லையா? சமுதாயத்தை நேசிப்பதை விட அதிகமாக இயக்கத்தை நேசிக்கிறோம். சில நேரங்கள் நாம் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தலைவர், ஒரு இயக்கத்தை சார்ந்த தலைவர் டேமேஜ் பண்ணுகிறார், அல்லது சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுகிறார். ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு சஹாபியை அயோக்கியன் என்று சொல்கிறார், கிரிமினல் என்று சொல்கிறார், திருடன் என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் ஒரு பொதுமகன் அல்லது நடுநிலையான ஒருவர்
இப்படி பேசுவது எவ்வளவு அயோக்கியத்தனம், இது எவ்வளவு அபத்தமானது என்று அதை விவரிக்க வருகிற நேரத்தில் அந்த இயக்கத்தில் உள்ளவர், ஆமாம் அந்த மௌலவி சொல்வது சரி, அந்த ஷேக் சொல்வது சரி, அந்த சகோதரர் சொல்வது சரி, நம்முடைய தலைவர் பிழையாக இப்படி சொல்லிவிட்டார், தப்பாக இப்படி பேசிவிட்டார் என்று சொல்கிறார்களா? அல்லது இந்த விஷயத்தை எத்தி வைக்க வந்த அந்த ஆலிமை, அந்த மௌலவியை, அந்த தாயியை மிக கடுமையாக எதிர்க்கிறார்களா? களத்தில் எதை பார்க்கிறோம் இன்றைக்கு? இப்ப என்ன வந்துட்டு என்று கேட்டால், இங்கே இஸ்லாத்தின் மீது வெறி வரவில்லை, மார்க்கத்தின் மீது பற்று வரவில்லை, வந்திருக்கிற பற்றெல்லாம் இயக்கத்தின் மீதும் அந்த இயக்கத்தை வழிநடத்துகிறவர்கள் மீதும் வந்து இன்று சமூகம் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சமுதாயத்தில் 72 பிரிவு நரகம் போகும், ஒரே ஒரு பிரிவு தான் சுவர்க்கம் போகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த நரகம் போகிற 72 பிரிவின் பெயரை சொல்லவும் இல்லை, சுவர்க்கம் போகக்கூடிய பிரிவின் பெயரை குறிப்பிடவும் இல்லை. ஆனால் பொதுவாக என்ன சொல்லிட்டாங்க, உங்களை வெள்ளை வெளேர் என்ற திட்ட தெளிவான ஒரு வழியில் நான் விட்டு செல்கிறேன். அந்த வழியை விட்டு யாராவது ஒதுங்கி சென்றால் லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அழிந்து போகிறவனை தவிர, அழிந்து போகிற நரகத்துக்கு போய் நாசமாகிறவனை தவிர வேறு யாரும் அந்த தெள்ள தெளிவான வெள்ளை வெளேர் என்ற பாதையை விட்டு போக மாட்டான் என்று சொன்னார்கள். அப்போ அப்படி ஒரு கூட்டம் போகும், போய் அழிஞ்சு நாசமாகி நரகம் போகும். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 106வது வசனம், யௌம தபியது வுஜூஹுன் வ தஸ்வது வுஜூஹ், மஹ்ஷரிலே வைத்து சில முகங்கள் கருத்து போகும். மறுமை நாளிலே மஹ்ஷரிலே வைத்து சில முகங்கள் கருத்து போகும், சில முகங்கள் வெள்ளை வெளேர் என்று இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 3:106. இந்த வசனத்திற்கு தஃப்சீர் செய்கிற இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். யௌம தபியது வுஜூஹுன், அந்த நாளில் சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும், அந்த முகங்கள் வுஜூஹு அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய முகம் பிரகாசமாக இருக்கும். வத்தஸ்வது வுஜூஹு அஹ்லில் பித்அ வல் ஃபிர்கா அல்லது வல் ஃபுர்கா, பித்அத்வாதிகள் பிரிவினைவாதிகளுடைய முகங்கள் கருத்து போகும் என்று சொல்கிறார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். என்னுடைய உம்மத் 73ஆக பிரியும், 72 நரகம் போகும், 1 மட்டும் சுவர்க்கம் போகும் என்று சொன்ன அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். என்னது? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அந்த சுவர்க்கம் போகக்கூடிய கூட்டம், அஹ்லுல் பித்அ வல் ஃபுர்கா நரகம் போகும் அந்த 72 கூட்டமும் என்று சொன்னார்கள். இது கூட இன்னும் பூரணமான தெளிவோடு உள்ளதில்லை. ஏனென்றால் இந்த ஷியாக்களும் ஹவாரிஜிகளும் அதே போல ஜஹ்மியாக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினரும் இந்த 3 கூட்டம்தான் பிரிவினைவாதிகளின் அந்த 72 கூட்டத்தின் அடிப்படையானவர்கள் என்று அதிகமான உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். யார் யாரு? ஷியா, ஹவாரிஜ், ஜஹ்மியா. இந்த 3 கூட்டம்தான் 72 கூட்டத்தின் பேசிக். இந்த 3லிருந்து தான் 72 பிரிந்தது என்று சொல்கிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் அவர்கள் 6 கூட்டம் என்று சொல்கிறார்கள். கதரியா, ஜபரியா, முத்தஸிலா என்று அவர்கள் 6ஐ சொல்லி ஒவ்வொரு கூட்டத்தில் அந்த 6ல் ஒவ்வொன்றிலிருந்தும் 12 குழுக்கள் பிரிந்து 72 குழுக்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
அப்போ இந்த நரகம் போகக்கூடிய 72 கூட்டமும் எது என்று நம்மால் அடித்து சொல்ல முடியாது. ஆனால் ஹதீஸின் நிழலில் நம்ம சொல்லதா இருந்த என்னது சொல்லலாம்? ஹதீஸில் இருந்து நாம் சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த வழியில் இருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த ஒரு கூட்டம். அது பேர் வைத்து கொண்டிருந்தாலும் சரி, பேர் வைக்காமல் தனியாக வாழ்ந்தாலும் சரி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் அமைப்புகள், இயக்கங்கள் சமூகத்திற்கு ஒரு கோணத்தில் சாபமாக இருந்தாலும் இன்னும் ஒரு கோணத்தில் நன்மைதான். அதற்காக இந்த அமைப்புகளின் மீது வெறி வரக்கூடாது. வெறி வந்தால் அது வழிகேடுதான். அது அரசியல் அமைப்பாக இருந்தாலும் சரி, தாவா அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்பின் மீது யாருக்காவது வெறி வந்தால் அந்த அமைப்பு நிச்சயமாக, அல்லது அந்த சகோதரர், அமைப்பில் அந்த சகோதரர் வழிகேட்டில் இருக்கிறார். இப்போ ஜாக், ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், இந்த இடத்தில் பிரதானமான பேச்சாளராக ஷேக் நம்முடைய கண்ணியத்திற்குரிய முஃப்தி உமர் ஷரீஃப் அவர்களை கூப்பிட்டிருக்கிறது. அவர்கள் எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்? ஜாக்கை சேர்ந்தவரா? இல்லை. அஹ்லே ஹதீஸில் உள்ளவரா? இல்லை. அவர் ஒரு சிறந்த தாயி, சிறந்த ஆலிம். அவர்களிடத்தில் அந்த வெறி இருந்தால் அவரை கூப்பிட மாட்டார்கள். என்ன அழைத்திருக்கிறார்கள்? நான் எந்த ஒரு இயக்கத்திலும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீலங்காவிலும் நிறைய ஜமாத்துகள் இருக்கின்றன. நான் எந்த ஒரு ஜமாத்திலும் நான் இல்லை. ஆனால் எல்லோரோடும் நாங்கள் ஒத்துழைக்கக்கூடியவர்கள். அவர்களிடத்திலும் வெறி இல்லை. இந்த நிலைதான் முஸ்லிம் சமூகத்திற்கு இன்று தேவை. நான் நினைக்கிறேன் இன்றைய மாநாட்டின் கருப்பொருளும் அதுதான், சமூக நல்லிணக்கம் என்பது. அதற்காக வேண்டி கொள்கையில் காம்ப்ரமைசிங் என்பது கிடையாது. சமூக நல்லிணக்கம் இருக்கலாம். இன்றைக்கு இப்போ உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நாம் எல்லோரும் பார்த்து வேதனைப்பட்டு தனித்தனியை பார்க்கும்போது அழுதுட்டு வரோம். ஆனால் ஒரு பப்ளிக் ஸ்டேஜுக்கு வரக்குள்ள மறந்துடுறோம், ஒரு பிரச்சனை வரக்குள்ள மறந்துடுறோம். முஸ்லிம் சமூகம் இன்று பெரிய சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில் நீ அவன், நீ இவன் என்றெல்லாம் பார்ப்பதில்லை, முஸ்லிம் என்று தான் பார்க்கிறான். எனவே முஸ்லிம் சமூகத்திற்குள்ளும் நல்லிணக்கம் என்று தேவை. முஸ்லிம் அல்லாத மக்களோடும் நல்லிணக்கம் தேவை. சமூக நல்லிணக்கம், கொள்கை நல்லிணக்கம் அல்ல, மத நல்லிணக்கம் அல்ல. இது இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாகும். அப்ப யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வழியிலும் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் இருந்த நிலையிலும் வாழ முயற்சிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்ற பிரிவை சேர்ந்தவர்கள். நன்றாக இதை குறித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அறிவு கட்டியவரை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதற்கு பிறகும் யாரிடமாவது இயக்க வெறி வருமாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய உரை நாளை மறுமையிலே அவர்களுக்கு எதிராக வரும் என்பதையும் இந்த இடத்தில் நான் மிக கடுமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமூகத்தில் இருக்கிற அமைப்புகள் சமூகத்திற்கு நிறைய நன்மைகள் செய்கின்றன. இன்று இவ்வளவு பேர் இந்த இடத்திலே கூட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊரிலும் ஜமியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் கிளைகளை வைத்து, மஸ்ஜிதுகளை வைத்து அங்கிருக்கிற மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது, குர்ஆன் வகுப்புகள் நடத்துகிறது, பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கிறார்கள், அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்கிறார்கள், ஏனைய மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். இதெல்லாம் இந்த அமைப்பு இருப்பதனால் தான் நடக்கிறது. ஆனால் இந்த அமைப்பு எதில் பயணிக்கும் வரைக்கும் அது வெற்றி பெற்ற அமைப்பு? குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எதில் இருந்தார்களோ அதில் பயணிக்கும் வரைக்கும் அவர்கள் வெற்றி பெற்ற அமைப்பு. பேர் வைப்பதற்காக வெற்றி பெற்ற அமைப்பாக ஒரு காலத்தில் முஅ்தஸிலாக்கள், இப்போ எல்லோரும் முஅ்தஸிலாண்டா தெரியும், முஅ்தஸிலாக்கள் என்ற ஒரு பெரிய வழிகட்ட பிரிவு இருந்தது. அந்த முஅ்தஸிலாக்கள் அவர்களுக்கு வைத்துக்கொண்ட பேர் என்ன தெரியுமா? அஹ்லுத் தௌஹீத், அஹ்லுல் அத்ல். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் தௌஹீத்வாதின்னு அவங்க சொன்னாங்க. முஅ்தஸிலாக்கள் இப்போதான் நம்ம தௌஹீத் ஜமாத்துன்னு இப்போ கேள்விப்படுறோம். ஆனால் இது நம்ம சொல்றது 500 600 அதோட கூட இருக்கும். என்ன ஷேக், 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள கதை இது. அஹ்லுத் தௌஹீத்
என்று அவர்கள் தங்களை தௌஹீத்வாதிகள் என்று அதுக்காக சுவர்க்கம் போவாங்களா? அதுக்காக நேர்வழி பெற்ற பிரிவா? இல்லை. யாரிடம் போய் கேளுங்கள், நீங்கள் சூஃபிகளிடம் போய் கேளுங்கள். இன்றைக்கு கபுர் வணங்கக்கூடிய அவுலியாக்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சூஃபிகள்கிட்ட போய் முஅத்தஸிலாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள், வழிகேட்டில், உடனே சொல்லுவாங்க வழிகேடர்கள். அஷ்ஷரியாக்கள்கிட்ட போய் கேளுங்க, முஅத்தஸிலாக்கள் வழிகேடு. மாத்துரிதிகள்கிட்ட போய் கேளுங்க, சூஃபி இவங்க வழிகேடர்கள் என்று தான் சொல்லுவார்கள் முஅத்தஸிலாக்கள். ஆனால் அவங்க வைத்துக்கொண்ட பேர் என்ன? அஹ்லு தௌஹீத். நாங்கள் தௌஹீத்வாதிகள். அப்போ பேர் வைப்பதனால் வெற்றி இல்லை. தெளிவாக புரியுங்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதை சொல்லுகிறேன், ஒரு அமானிதமாக நான் எத்தி வைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய கொள்கையும் தான் நமக்கு வெற்றியை தரும். நாம் சஹீஹான அந்த குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் ஏற்று அந்த இரண்டையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி புரிந்து வாழ்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நாம் வெற்றி பெறலாம் என்று சொல்லிட்டாங்க. நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோம்? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது முழுக்க வஹி. அலா வ இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு. அறிந்து கொள்ளுங்கள், நான் அல் கிதாபையும் அது போன்ற ஒன்றையும் கொடுக்கப்பட்டுள்ளேன். அல் கிதாப் என்றால் தாலிகல் கிதாப், அலிஃப் லாம் மீம், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். அல் கிதாப் என்பது என்ன? குர்ஆன். அது போன்ற ஒன்று என்பது என்ன? ஹதீஸ். அடுத்தது, எதற்கு சஹாபாக்களை ஜாயின் பண்ணணும்? மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி. நான் அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லுகிற போது அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ, நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சஹாபாக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்களோ அந்த அடிப்படையில் நடப்பவர்கள். அதை அல்லாஹ்வும் சொல்கிறான். فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ. நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல அவர்களும் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள், வெற்றி பெற்ற பிரிவில் இருப்பார்கள். நீங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கும் போது இருந்தவர்கள் யார்? பன்மையாக சொல்லுகிறான். நீங்கள் என்று விழிக்கிறான். இந்த வசனம் இறக்கப்படும் போது இருந்த நீங்கள் யார்? யாரு? சஹாபாக்கள். சிம்பிளான விஷயம் சகோதர சகோதரிகளே. இது என்னென்னால், ஷேக் முஃப்தி அவர்கள் சொன்னது போல இல்முக்கு நம்மிடத்தில் முக்கியத்துவம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், அல்லாஹ் நம்மை பலவீனமாக படைத்திருக்கிறான். வஹுலிகல் இன்சானு தஈஃபா. அந்த பலவீனத்தில் நிறைய விஷயம் இருக்கிறது. சிம்பிளாக சில விஷயங்களை சொல்வதாக இருந்தால், நம்மிடத்தில் கவலைப்படுதல் என்கிற ஒரு பலவீனம் இருக்கிறது. மகிழ்ச்சி அடைதல் என்கிற ஒரு பலவீனம் இருக்கிறது. உணர்ச்சி வசப்படுதல் என்கிற ஒரு பலவீனம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒருவர் ஒரு ஜோக்கா பேசுகிறார், நகைச்சுவையாக பேசுகிறார். என்ன செய்வோம்? எல்லாரும் சிரிப்போம். சில நேரம் அந்த ஜோக் கூடினால், அவர் பேசக்கூடிய நகைச்சுவை கூடினால் மண்டபமே கைதட்டி சிரிக்கும். பார்க்குறோமா இல்லையா? சில நிகழ்ச்சிகள் அப்படி நடக்கிறது. அதே டைமில் இப்போ ஒருவரிடத்தில் நம்ம கொடுத்திருக்கிறோம் தலைப்பு கபருடைய வாழ்க்கை. அவர் பேசும்போது கபரிலே மலக்குகள் வருவார்கள், உட்கார வைப்பார்கள், கேள்வி கேட்பார்கள். அதற்கு பின்னால் கபர் நெருக்கப்படும், வேதனை செய்யப்படும், பாம்பு கபருக்குள் சாட்டப்படும், நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும் எனும் போது அவர் அழுகிறார். இப்போ நடக்கும், எல்லாரும் அழுவோம். ஹரத்துக்கு போய் தொழுகிறோம் மக்காவிலே, இமாம் ஓதுகிறார், நம்மளோட கான்சன்ட்ரேஷனே ஓதலோடு கிடையாது. முதல் பொருள் தெரியாது, ரெண்டாவது அப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது.
அவர் ஓதுகிற எல்லாவற்றையும் அப்படி A to Z அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு அப்படி அந்தளவு கெப்பாசிட்டி இல்லை. மொழி தெரிந்தால் ஃபாலோ பண்ணலாம். அப்போ தக்பீர் அடிக்கும் போது முன்னால் ஒருவர் இஹ்ராமோட போவார், அவரை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். ரைட், இன்னும் ஒருவர் மயங்கி விழுவார், அவரை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது இமாம் அழ ஆரம்பித்து விடுவார். அவர் கிராத் ஓதி அவர் புரிந்து அழுவார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவரோட சேர்ந்து அழுகிறோம். இது ஒரு பலவீனம். அதே போல ஒருவர் இமோஷனலாக பேசுவார், உணர்ச்சி ஊட்டக்கூடிய முறையில் பேசுவார். அந்த உணர்ச்சி நம்மை உணர்ச்சி வசப்படுத்தும். ஆனால் புத்திசாலிகள் அந்த உணர்ச்சியை வைத்து முடிவெடுக்க மாட்டார்கள். புத்திசாலிகள் முடிவெடுக்கும் போது கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் ஃபஹ்மு ஸஹாபா என்கிற நிழலில் தான் முடிவெடுப்பார்கள். இதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள். உடனே நம்ம ஃபோன் போடுவோம், ஷேக் முஃப்திக்கு என்ன சொல்றாருன்னு கேட்போம், ஷேக் எஸ்கேக்கு போடுவோம், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் என்று தான் யோசிப்பார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால், அந்த இமோஷனான உரையை வைத்து உடனடியாக அந்த இடத்தில் முடிவெடுத்து இது பித்அத், இது ஷிர்க், இது உடைக்க வேண்டும், இது தகர்க்க வேண்டும், இது இப்படி செய்ய வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது. விளைவுகள் சில நேரங்களில் ஆபத்தாகிவிடும். அந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிபு உன்க ஹாதல் முனாஃபிக் என்று விடல ரசூலுல்லாஹ். அவருடைய உணர்ச்சியோடு முடிவெடுத்திருந்தால் ஆபத்து. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்தின் போது ஒருவரை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். யுத்தத்துக்கு வாள் எடுத்துட்டு துரத்திட்டு போறார் யுத்த காலத்தில். அவர் திடீரென நின்று சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்படி சொன்னதுக்கு பிறகும் உசாமா வெட்டி விட்டார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து கேட்டார்கள், உசாமாவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்ன பிறகு எப்படி நீ அவரை வெட்டினா என்று. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இது சிம்பிளா தெரிகிற ஒரு விஷயம். நான் வாளை ஏந்தி கொண்டு ஓடும் போது கலிமா சொல்லுகிறான் என்றால் வாளுக்கு பயந்துதானே சொன்னான். சொன்னதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஹல்லா ஷகக்த அன் கல்பி அல்லது அஃபலா ஷகக்த அன் கல்பி, அவனுடைய இதயத்தை பிளந்து நீ பார்த்தீரா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இமோஷனலான முடிவுகள் பிழை சகோதர சகோதரிகளே. அப்ப நாம் எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டும். நான் சுவர்க்கம் போக வேண்டும், நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும், அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும், நரகத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நெருப்பு தலவ்வா நாருன் தலவ்வா நாருன் ஹாமியா என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட அந்த நெருப்பு எதனால் மூட்டப்படுகிறது தெரியுமா? கற்களை வைத்தும் மனிதர்களை போட்டும் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்திற்குரிய விறகுகளாக நானும் நீங்களும் போய்விடக்கூடாது. இந்த பயமும் இந்த கவலையும் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டும். அப்ப 5 வக்து தொழுதா சுவர்க்கம் போகலாமாண்டா? இல்லை. ஹஜ்ஜிக்கு போனா சுவர்க்கம் போகலாமாண்டா? முடியாது. சுவர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, அது பிராக்டிக்கலாக வர வேண்டும். நானும் என்னுடைய தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும். அப்ப கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் ஃபஹ்மு ஸஹாபா, அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ், சஹாபாக்கள் இந்த குர்ஆன் வசனத்தை இந்த ஹதீஸை இப்படித்தான் புரிந்தார்கள். இந்த மன்ஹஜில் பயணிக்கிறவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்று ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டார்கள். அதை அடையாளப்படுத்தியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதுக்கு பிறகு இவங்க நாங்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்ல துவங்கிட்டாங்க. யாரு? இந்த ஹவாரிஜிகளும் ஜஹ்மியாக்களும் நாங்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அதுக்கு பிறகு இருந்த சலஃபுகள் அவர்களை அஹ்லுல் அஸர், அஹ்லுல் ஹதீஸ், அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்கிற பெயர்களால் அடையாளப்படுத்தினார்கள். இந்த வழிகேடர்களிலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது பிரித்து வாழ்வதற்காக வேண்டி.
இப்போ இன்றும் நீங்கள் பார்க்கலாம், எல்லோருமே நாங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான் சொல்லிட்டீங்க. ஷியாக்களை தவிர மற்ற எல்லோருமே நாங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். சுப்ஹானல்லாஹ், அவுலியாக்கள் என்று நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், குர்ஆனும் சொல்லுகிறது. ரைட். அதற்காக அவரை மனித நிலையிலிருந்து தூக்க முடியுமா? மனித நிலையிலிருந்து அவரை தூக்க, அல்லாஹுடைய தூதரையே அப்படி செய்ய வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மனித நிலையிலிருந்து மனிதனை தூக்க முடியாது. அல்லாஹுடைய தூதரை மக்கள் அளவு கடந்து புகழ ஆரம்பித்த போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா மஸீஹ் இப்னு மரியம். மரியமுடைய மகன் மசீஹை, ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அளவு கடந்து புகழ்ந்தது போல என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ்ந்து விடாதீர்கள். கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அப்துல்லா என்று சொல்லுங்கள், அதே நேரத்தில் சாதாரணமான அப்துல்லாவை ஆக்கி விடாதீர்கள். ரைட். அப்துல்லா என்று சொல்லுங்கள், அப்துல்லா என்ற உடனே தோல்ல கையை போட்டுட்டு என்னை போன்ற ஒரு நண்பன் தான் என்ற நிலைக்கு வைத்து விடாதீர்கள். ரசூலுஹு, அவனுடைய தூதர் என்பதிலும் கிளியராக தெளிவாக இருங்கள் என்று சொன்னார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹுடைய அந்தஸ்திற்கோ அல்லது மனிதன் என்கிற நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு கொண்டு போகக்கூடாது என்ற குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற நேரத்தில் இந்த மரணித்த நல்ல மனிதர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களை கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் வசீலா தேடுவதற்காக அவர்கள் இப்போ எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் இந்த தஅவத்து தௌஹீதினுடைய பரக்கத்தினால், தஅவ சலஃபியாவுடைய பரக்கத்தினால் இன்று அவர்களே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் அவுலியாக்களை அல்லாஹ் என்று சொல்லவில்லை, அவுலியாக்களிடத்தில் நேரடியாக துஆ கேட்கலாம் என்று சொல்லவில்லை. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், இவர்களை நாங்கள் எங்களுக்கு வசீலாவாக பயன்படுத்துகிறோம் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். இருந்தாலும் வசீலா என்று அவர்கள் பயன்படுத்தினால் அப்படி ஒரு வசீலாவை அல்லாஹுடைய தூதர் காட்டித்தரவில்லை என்பதனால் அது தெளிவான அகீதாவில் உள்ள ஒரு பித்அத் ஆகும். அது சரியாக புரியப்படாமல் பொதுமக்கள் அவர்களை அல்லாஹுடைய நிலைக்கு வைத்தால் அது ஷிர்காகும். இந்த அவுலியாக்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போகிற அல்லது மனிதர்ங்கிற நிலையிலிருந்து அவர்களை உயர்த்துகிறவர்களும் இன்றைக்கு அவர்களுக்கு சொல்ற பேர் என்ன? நாங்கள் அஹ்லு சுன்னான்னு தான் சொல்றாங்க. இப்போ உண்மையான அஹ்லு சுன்னா என்றால் நம்ம ஏற்கனவே சொன்னபடி மா அன அலைஹில் யௌம வஸ்ஹாபி, யாரெல்லாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், சஹீஹான ஹதீஸில் இப்படி வருகிறது. இந்த குர்ஆன் வசனத்தை சஹாபாக்கள் இப்படித்தான் புரிந்து கொண்டார்கள். அதே போன்று சிறப்புக்குரிய அந்த 3 கட்டங்களிலும் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் சலஃபு சாலிஹீன்கள் என்பவர்கள் இப்படித்தான் புரிந்து கொண்டார்கள். அந்த சலஃபு சாலிஹீன்களை இதுக்குள்ள நான் ஜாயின் பண்றதுக்கு காரணம், முத்தவாத்திரான மிகவும் நம்பகமான ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கைருன் நாஸி கர்னி, மனிதர்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்பவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு சிறந்தவர்கள் அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள். அப்ப இந்த 3 காலத்தில் உள்ளவர்களில் மூமின்களாக இருந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவர்கள், ஃபஹ்மு சஹாபாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் சலஃபு சாலிஹ் என்று அழைக்கப்படுவார்கள். நான் சொன்ன இந்த டெஃபினிஷன் எல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் முட்டாள்கள், மடையர்கள், அவர்களுடைய பிதஅத்துகளை மக்களிடத்திலே அரங்கேற்ற விரும்புகிற, மறுமையை பற்றிய பயமில்லாத சில, இந்த சமூகத்தை வழிகெடுக்கிற சில அரைகுறைகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அப்போ அந்த காலத்தில் அபூஜஹலும் இருந்தானே, உத்துபாவும் இருந்தானே, உமையாவும் இருந்தானே, தங்களை போலி நபிகள் என்று வாதிட்டவர்களும் இருந்தார்களே என்று சொல்லக்குள்ள மக்கள் பேசிக்கலி குழம்பி போகிறாங்க. சரிதானே, வேறு சொல்றது சரிதானே, அப்போ இவங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்கண்டு. இல்லை, இங்கே சொல்லப்பட்டது யாரை என்றால் ஹைருன் நாஸ் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னால் முர்த்தத்தை சொல்ல மாட்டார்கள். ஒரு காஃபிரை ஹைருன் நாஸ் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு வழிகேடனை ஹைருன் நாஸ் என்று சொல்ல மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைருன் நாஸ் என்று சொன்னால் அவர் ஒரு முஃமினாக இருப்பார், அவர் ஒரு நல்லவராக இருப்பார். அப்படியான நல்ல சலஃபுகள் என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ, அப்போ அல்லாஹ் சொன்னான்,
அல்லாஹுடைய தூதர் சஹீஹான ஹதீஸில் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் இருந்தார்கள், இப்படி புரிந்தார்கள் என்று சொல்கிறார்கள். சலஃபுகள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒருவர் இருந்தால் அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர், உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர் அவர்தான். அவர் வேறு ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனையே இல்லை. அவர் ஒரு அமைப்பில் சேராத தனி மனிதனாக கூட இருக்கலாம். இந்த மன்ஹஜிலே அவர் இருக்கிறார் என்றால் அவர் யாரு? அஹ்லு சுன்னா வல் ஜமா. அவரிடத்தில் மார்க்கத்தை படிக்கலாம், அவரை பயன்படுத்தலாம், தாராளமாக அவரை பயன்படுத்தலாம். இதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மன்ஹஜிலே, இந்த அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமா என்கிற கொள்கையில் தான் இமாம்களான அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, மாலிக் ரஹிமஹுல்லா, ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா போன்ற கண்ணியத்திற்குரிய இமாம்கள் இருந்தார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய அகீதாவிலே தான் குர்ஆனுக்கு அடுத்ததாக நம்பகமான ஹதீஸ் கிதாப் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய சஹீஹுல் புகாரியின் தொகுப்பாளராகிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று ஏனைய ஹதீஸ் கிதாபுகளை நமக்கு தந்த உலமாக்கள், இமாம்கள் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய அகீதாவில் தான் இருந்தார்கள். அவர்களுடைய கிதாபுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவர்கள் பேசியிருப்பார்கள். எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பவர்கள் மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி என்கிற அந்த அடிப்படையில் இருப்பவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இது அல்லாதவர்கள் யாரு? அஹ்லுல் பிதா. இது அல்லாதவர்கள் அஹ்லுல் பிதா, இன்னும் சேர்த்து சொல்லுவோம் வல் அஹ்வா, பிதஅத்துகளையும் மனோ இச்சைகளையும் பின்பற்றக்கூடியவர்கள். இப்போ அஹ்லு சுன்னாவை யாரை எதிர்ப்பாங்க? இப்போ கேள்வி, நம்முடைய தலைப்பு இதுதான். அஹ்லு சுன்னாவை எதிர்ப்பவர்கள் யார்? யார் எதிர்ப்பாங்க அஹ்லு சுன்னாவை? அஹ்லுல் பிதா எதிர்ப்பார்கள். இப்போ பாருங்க, கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் இப்படித்தான் புரிந்தார்கள், சலஃபுகள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். இப்போ இது மசாதிரு தலக்கி என்று சொல்லப்படும் அகீதாவை, மார்க்கத்தை பெறுவதற்கான அடிப்படை மூலாதாரங்கள். இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றது. பகுத்தறிவை பின்பற்றுவது, மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் பகுத்தறிவுக்கு முதல்நிலை கொடுப்பது. இப்போ இது அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையா அஹ்லுல் பிதாவுடைய அடிப்படையா? அஹ்லுல் பிதாவுடைய அடிப்படை. என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை. உன்னுடைய அறிவு என்ன அறிவு? நீ பெரிய அறிவாளி என்று உன்னை சொல்லலாம். உன்னை விட இவ்வளவு படித்தவர்களும் அறிவுள்ளவர்களும் இருக்கிறார்கள். அப்ப நீ சிந்திப்பதை வைத்து என்னுடைய அறிவுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தவில்லை, இந்த குர்ஆன் வசனம் முரண்படுகிறது என்று நீ தூக்கி பிடித்தால் உன்னை நீ யார் என்று சொல்ல வருகிறாய்? நிதானமாக எல்லோரும் யோசிக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மௌலவிகள் இருக்காங்கன்னு தெரியாது. ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 10,000 மௌலவிகள் இப்போ இருக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கிறது. 10,000, சுமார் 10,000க்கு மேற்பட்ட மௌலவிகள். இப்படி ஒவ்வொரு மௌலவியும் முடிவெடுக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? பொதுமக்களை விடுவோமே. என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை முபாரக் மதனி, ரிஜெக்ட். என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை இஸ்மாயில் சலஃபி, ரிஜெக்ட். அவர் ஒரு ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணுறார். இன்னும் ஒருவர் என்னுடைய அறிவுக்கு பொருந்தவில்லை, அவர் ரிஜெக்ட் பண்ணுறார். இப்படி ஒவ்வொருவரும் அவருடைய அறிவுக்கு பொருந்தவில்லை, அவருடைய அறிவுக்கு பொருந்தவில்லை, அவருடைய அறிவுக்கு பொருந்தவில்லை ரிஜெக்ட் பண்ணால் எங்கே போய் நிற்கும் தீன்? கடைசியில் என்ன நடக்கும்? அறிவு தான் வரும். மூத்தசிலாக்கள் வந்து நிற்பாங்க. இப்போ என்ன நடக்கும் என்றால், கால அல்லாஹ் என்று சொல்லுங்கள், கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள், சஹாபாக்கள் இப்படித்தான் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும்போது இந்த அறிவை முற்படுத்துகிறவர்கள் இவர்களை எதிர்ப்பார்கள். நடக்குதா இல்லையா? இதே போல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பது சுன்னத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், பித்அத்துகளை தூக்கி எறியும். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். சின்ன பித்அத்
அவர்களுடைய பார்வையில் ஒரு சின்ன பிதத்துண்டு பின்னால் உள்ளவங்க கருதினத்தை சஹாபாக்கள் பெருசாக எடுத்தாங்க. இந்த கல்லை வைத்து தஸ்பீ செய்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு போகும்போது கல்லை வச்சு தஸ்பீ செய்யும்போது கடுமையாக கோவப்பட்டாரா இல்லையா? என்றால் பிதத்துகள் மார்க்கத்திற்குள் வர முடியாது. அழகாக தெரியலாம், ஒரு மாஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு மக்களிடத்தில் இடம் பிடித்திருக்கலாம். ஆனால் பிதத் தான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ன செய்யும் என்றால் பிதத்துகளை, அது அகீதாவில் உள்ள பிதத்தாக இருந்தாலும் அமல்களில் உள்ள பிதத்தாக இருந்தாலும் தூக்கி எறியும். இப்போ என்ன நடக்கும்? பிதத்துகளை தூக்கி பிடிக்கிறவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை எதிர்ப்பார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அவுலியாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறவர்கள். குர்ஆனில் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் என்று அல்லாஹ் அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்த அவுலியாக்கள் யார்? அல்லாஹு ஆலம். சில நேரங்களில் பெரிய தாடி வைத்து தலைப்பாகை கட்டி கையிலே தஸ்பீஹ் மணியோடு பெரிய மக்கள் மத்தியில் அவுலியாவை போன்று வலம் வருகிற ஒருவர் ஃப்ராடாக இருக்கலாம். அதே நேரத்தில் தாடியே இல்லாமல் தொப்பியும் போடாமல் இருக்கிற ஒருவர் அல்லாஹ்விடத்தில் வலியாக அவுலியாவாக இருக்கலாம். அல்லாஹு ஆலம். அப்போ அவுலியாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறார். அவுலியாக்களுக்கு சில நேரங்கள் கராமத்து வரும் என்றும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ சொல்கிறார்கள். அவுலியாக்களுக்கு கராமத்து நடக்கும். சில நேரம் அதை தனியாக என்ஜாய் பண்ணவர்கள் இருப்பீர்கள், அனுபவித்தவர்கள் இருப்பீர்கள். உங்களோட வீட்டில் கொஞ்சம் பொருளாக இருக்கும், நிறைய பேர் கொடுத்திருப்பீங்க. தர்க்க ரீதியாக அதை பார்த்தோமாக இருந்தால் சாத்தியமே இல்லை. இது ஒரு கராமத். இயற்கை விதிக்கு மாற்றமாக ஒன்று நடக்கிறது என்றால் கராமத். அவுலியாக்களுக்கு கராமத் வரும். ஆனால் அவுலியா யாரு? அல்லாஹு ஆலம். கராமத்தை நம்ம மறக்கவில்லை, ஆனால் ஏமாற்றுவதைத்தான் மறக்கிறோம். கராமத் என்கிற பேரில் ஏமாற்றுவதைத்தான் மறக்கிறோம். எனவே என்ன பண்ணுவாங்க என்றால், அவுலியாக்களை வைத்துக்கொண்டு சமுதாயத்தை ஏமாற்றுகிற பிதத்வாதிகள் அஹ்லு சுன்னாவை எதிர்ப்பார்கள். இப்படியாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் அஹ்லுல் பித்ஆக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அஹ்லு சுன்னாவை எதிர்ப்பார்கள். அந்த அஹ்லுல் பித்ஆ அவர்களுக்கு என்ன பெயரை வைத்து கொண்டாலும் சரி, அவர்கள் தங்களுக்கு தௌஹீத்வாதிகள் என்று பெயர் வைத்தாலும் சரி, சுன்னத் ஜமாத் என்று பெயர் வைத்தாலும் சரி, வேறு வேறு என்ன பெயர்களை அவர்கள் தங்களுக்கு சூட்டி கொண்டாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த நிலை மறுமை நாள் வரையும் நீடிக்கும். ஆனால் நம்முடைய கடமை என்ன? நாம் மா அன அலைஹில் யௌம வஸ்ஹாபி என்கிற அந்த விஷயத்தில் தெளிவோடு பயணிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நீயா நானா பிரச்சனை இல்லை. நம்முடைய பிரச்சனை ஷேக் கமாலுத்தீன் மதனி அவர்கள் சொல்லி காட்டியது போல மௌத்துக்கு பிறகுள்ள கபருடைய வாழ்க்கை தான் நம்முடைய பிரச்சனை. நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். திடீரென மௌத்து வருகிறது. திடீரென்று வராவிட்டாலும் மேக்சிமம் இந்த உலகத்தில் 65-70 வருடங்கள் தான் நம்ம இருக்கப் போகிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம் நம்முடைய கபருக்கு தேடிக்கொள்ள வேண்டும். மஹ்ஷரிலே நம்முடைய முகங்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் எல்லோருடைய முகங்களையும் மறுமையிலே பிரகாசமான முகங்களாக ஆக்கி வைக்க வேண்டும். அதற்குரிய வழிகளை சரியாக தேடுவதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த வாய்ப்பை வழங்கிய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பொதுவாக தலைமைக்கும், அதே போல இந்த உரையை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.